viewers, welcome to TAMIL360 TV. இந்த பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா தலைக்கு எண்ணெய் வைக்க கூடாது. பொதுவா தலைக்கு எண்ணெய் வெச்சோம் அப்படினா இரத்த ஓட்டம் அதிகமாகி ஆரோக்கியமான தலைமுடி வளரும் அப்படினு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அத தான் நம்ம இவ்வளவு நாள் நம்பிட்டு இருந்தோம். ஆனா சில சமயங்கள்ல இந்த நம்பிக்கை தலைமுடிக்கு ஆபத்தா கூட முடியும் அப்படினு நிபுணர்கள் சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முகப்பரு இருக்கிறவங்க அவங்க சருமத்துல அதிகப்படியான எண்ணெய் பசை இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு பிம்பிள்ஸ் வருது. ஸோ மறுபடியும் அவங்க தலைமுடிக்கு எண்ணெய் வச்சாங்க அப்படின்னா முகப்பருக்களோட எண்ணிக்கை அதிகமாயிரும். அடுத்தது, தலைமுடியில எண்ணெய் பசை இருக்கிறவங்க, அதாவது ஆயிலி ஹேர் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கேல்ப்ல எண்ணெய் நிறைய ஸ்டாக்னேட் ஆகி தான் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்துக்கு 2லிருந்து 3 தடவை எண்ணெய் வச்சா போதும். பட் எண்ணெய் வச்சுட்டு ஒரு ½ அன் ஹவர்ல குளிச்சறதா அவங்களோட தலைமுடிக்கு நல்லது. அடுத்தது, பொடுகு பிரச்சனை இருக்கிறவங்க. பொடுகு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எண்ணெய் ரொம்ப நேரம் கண்டிப்பா தலையில வச்சிருக்க கூடாது. ஏன் அப்படின்னா பொடுகு இருக்கிறப்போ இந்த எண்ணெய் ஸ்கேல்ப்ல தங்குச்சு அப்படின்னா கெட்ட பாக்டீரியா அதிகமாகி பொடுகையும் ஜாஸ்தி பண்ணிடும். அதுக்கப்புறம் முடி அதிகமா கொட்ட ஆரம்பிச்சிடும். அடுத்தது, தொற்று பிரச்சனை இருக்கிறவங்க, அதாவது பூஞ்சை பாக்டீரியா தொற்றுகள்னால ஸ்கேல்ப் டேமேஜ் ஆகிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களும் தலைமுடிக்கு ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி ஆயில் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த பூஞ்சை பாக்டீரியா தொற்றுகள் அதிகம் தான் ஆகும், கம்மியாகாது. அதனால ஸ்கேல்ப் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா ஆயில்னால ஒத்தடம் கொடுக்கலாம். அதாவது ஆயில கொஞ்சம் வெதுன்னு சூடு பண்ணி காட்டன் யூஸ் பண்ணி காட்டனை இந்த மாதிரி டிப் பண்ணி ஸ்கேல்ப்ல படுற மாதிரி ஒத்தடம் கொடுக்கணும். இதை ஆல்டர்னேட்டிவ் டேஸ் கண்டிப்பா செய்யணும். அப்பதான் தலைமுடி கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ஆயில் ஒத்தடம் கொடுத்துட்டு ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் கழிச்சு கண்டிப்பா நீங்க தலைமுடியை அலசிக்கணும். அப்பதான் தொற்று பிரச்சனைகள் அதிகமாகாம இருக்கும். அடுத்தது, தலைமுடி அதிகமா கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்க அதிக நேரம் எண்ணெயை தலைக்கு தடவி ஊற வைக்க கூடாது. அதிக நேரம் எண்ணெய் பசை அப்படியே இருந்துச்சு அப்படின்னாலும் ஸ்கேல்ப் வீக்காக ஆரம்பிச்சிடும். அடுத்தது, அதிகமா அடிக்கடி வியர்க்கிற பிரச்சனை இருக்கிறவங்க, அதாவது எப்பவுமே தலையில ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா தலைமுடிக்கு ஆயில் வைக்கிறது நல்லதில்லை. இந்த பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா குளிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி தலைக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தலைமுடியை அலசிக்கலாம். அடுத்தது, கொப்பளங்கள், அதாவது சூட்டு கொப்பளம் இல்லை நார்மல் கொப்பளம் இந்த மாதிரி இருக்கிறவங்க ஆயில் அப்ளை பண்ண வேண்டாம். அப்படி பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ஆயில் அழுக்கெல்லாம் தேங்க வச்சிரும். அதனால கொப்பளமும் வியர்க்குறவும் சரியாகாது, அதிகம்தான் ஆகும். அதனால இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே ஆயில் ஒத்தடம் தான். ஆயில் ஒத்தடம் அடிக்கடி தர்றது தலைமுடிக்கு ரொம்ப நல்லது. நார்மல் ஆயிலை விட இந்த மாதிரி மூலிகை எண்ணெயை லைட்டா வெதுன்னு சூடாக்கி இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா தலைமுடி நல்லா செழிப்பா வளர ஆரம்பிக்கும். இதை வாரத்துக்கு 2 தடவை பண்ணா போதும். அடுத்தது, ஒரு முக்கியமான விஷயம், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஆயில் வைக்கிறது. இதை நம்மள நிறைய பேர் பண்றோம். ஏன் அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் போறோம், ஸ்கூல் காலேஜ் போறோம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு பகல்ல டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நைட் நேரம் வைக்கிறோம், எஸ்பெஷலி தூங்க போறதுக்கு முன்னாடி. பட் இந்த மாதிரி தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஆயில் வச்சுட்டு தூங்கணும் அப்படின்னா உடம்பு நல்லா சூடாகி நம்ம முடி கொட்ட தான் ஆரம்பிக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி வைக்காதீங்க. சாயங்கால நேரம் ஆஃபீஸ்ல இருந்து ஸ்கூல் காலேஜ்ல இருந்து வந்துட்டு ஒரு 4 o'clock 5 o'clock 6 o'clockல வந்துட்டீங்க அப்படின்னா அப்போ நல்லா ஆயில் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 hours வச்சுருந்துட்டு குளிச்சுடுங்க. இல்லை அப்படின்னா காலையில் குளிக்கிறதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் முன்னாடி ஆயில் வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு 2 hours விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் தலைமுடி கொட்டுறதுலேருந்து காப்பாற்றலாம். அதே மாதிரி தலைமுடியை நல்ல செழிப்பாகவும் வளர வைக்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லா டிப்ஸையுமே உங்களோட தலைமுடிக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். TAMIL360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.